ஒரு ஷஹீதோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, கப்ருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுறார், மறுமையில சொர்க்கத்தில உயர்ந்த இடத்தை பெறுவார்னு இஸ்லாம் சொல்லுது. பொதுவா ஒரு இஸ்லாமிய படையில சேர்ந்து இறைவனுக்காக போர்க்களத்தில எதிரிகளோட போரிட்டு மரணிக்கிறவங்களுக்குத்தான் இந்த அந்தஸ்து கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வோட கருணையை பாருங்க. போர்க்களத்துக்கே போகாம நம்ம வீட்டுல நம்ம படுக்கையில இயல்பா மரணிக்கிற ஒருத்தருக்கும் அந்த ஷஹீதின் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுக்கான வழியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு காட்டியிருக்கிறாங்க. சூரத்துல் ஹஷ்ரின் கடைசி 3 வசனங்களை காலையிலையும் மாலையிலையும் ஓதுறதை வழக்கமாக்கிக்கிட்ட ஒருத்தர் அன்னைக்கு பகல்லையோ அல்லது ராத்திரியிலையோ இறந்துட்டா அவர் ஷஹீதாக மரணிக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த சூராவோட பெயரே அல் ஹஷ்ர், அதாவது ஒன்று திரட்டுதல். இந்த சூரா இந்த நிலைகள்ல ஒண்ணு. ஒரு ஷஹீதோட பாவங்கள் மன்னிக்கப்படுது, கப்ருடைய வேதனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுறார், மறுமையில சொர்க்கத்தில உயர்ந்த இடத்தை பெறுவார்னு இஸ்லாம் சொல்லுது. பொதுவா ஒரு இஸ்லாமிய படையில சேர்ந்து இறைவனுக்காக போர்க்களத்தில எதிரிகளோட போரிட்டு மரணிக்கிறவங்களுக்குத்தான் இந்த அந்தஸ்து கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வோட கருணையை பாருங்க. போர்க்களத்துக்கே போகாம நம்ம வீட்டுல நம்ம படுக்கையில இயல்பா மரணிக்கிற ஒருத்தருக்கும் அந்த ஷஹீதின் அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதுக்கான வழியைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு காட்டியிருக்கிறாங்க. சூரத்துல் ஹஷ்ரின் கடைசி 3 வசனங்களை காலையிலையும் மாலையிலையும் ஓதுறதை வழக்கமாக்கிக்கிட்ட ஒருத்தர் அன்னைக்கு பகல்லையோ அல்லது ராத்திரியிலையோ இறந்துட்டா அவர் ஷஹீதாக மரணிக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த சூராவோட பெயரே அல் ஹஷ்ர், அதாவது ஒன்று திரட்டுதல்.